We welcome you all to our Sunday service. I'm so glad that you could join us today. We are going to worship God together, spend time in His presence, hear His word, and lift up His holy name. Yes, our help cometh from the Lord. He is our helper in the time of need. He is our refuge. Let us all pray together and start this service. Heavenly Father, we come before your throne, Lord. Lord, we come in search of your presence. Lord, your word says that you live in us. You live among us. You have made us your temple, your dwelling place, Father. Lord, as we stand in your presence, Lord, as we meditate and sing praises to you out of the love of our heart, Lord, you come down. Fill us with your power. Fill us with your love and your comfort, Lord. Jesus, speak to us through your word. Strengthen us in these difficult times. Let the name of Jesus be glorified. Lord, take complete control of this service. We ask this prayer in the name of Jesus. Amen. எல்லாம் கரங்களை கொட்டி கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். என்ன கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை எல்லாம் சேர்ந்து என்ன கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். என்ன கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எல்லாம் சேர்ந்து மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபையினாலும் அறுதல் எனக்கவரே மாறிடுமோ அவர் கிருபையினாலும் அறுதல் எனக்கவரே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். உன் காலை அவர் தள்ளாட விட மாட்டார். உன்னை காத்து வழி நடத்தும் தேவன் அவரே. எல்லாம் சேர்ந்து என் காலை தள்ளாட விட்டார். என்னை காக்கும் தேவன் உறங்கார். என்னை காலை தள்ளாட விட்டார். என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் அப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் அப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எல்லாம் உற்சாகமாக வானமும் பூமியும் படைத்த வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிரு சொல்லுங்கள். வானமும் பூமியும் படைத்த நல்ல
தேவனிடமிருந்தே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, ஓ எண்ணுக்கடங்கா எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்கள். ஓ எந்த நேரத்திலும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்கள். என் கால்களை தள்ளாட விட்டா என்னை காக்கும் தேவனுரங்கா. என் காலை தள்ளாட விட்டா என்னை காக்கும் தேவனுரங்கா. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன், ஓ அவர் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. 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 என் ஒத்தாசை நீரே, என் ஒத்தாசை நீரே. இதோ இஸ்ரவேலை காக்கின்ற தேவன், நீர் உறவுங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, எங்கள் மேல் கண்ணோட்டமாயிருக்கின்றீர். He that watches over Israel, he never sleeps nor he slumbers. He watches over his people. He watches over you today. He is our help. He is our help. Lord, we look to you, Lord. Lord, we look to you this day, Jesus. Father, you are holy. Lord Jesus, you are matchless in your power, Lord. Lord, we exalt your holy name this day. Yes, Jesus. Who breaks the power of sin and darkness, whose love is mighty and so much stronger, the King of glory, the King above all kings, who shakes the whole earth with holy thunder and leaves us breathless in awe and wonder, the King of glory, the King above all kings. This is amazing grace. This is a failing love, that you would take my place, that you would bear my cross. You laid down your life, that I would be set free. Oh, Jesus, I'll sing for all that you've done for me.
who brings the chaos back into order, who makes the orphan a son and daughter, the King of glory, the King above all kings. Sing who rules the nations, who rules the nations with truth and justice, shines like the sun in all of its brilliance, the King of glory, the King above all kings. This is amazing grace, this is a failing love, that you would take my place, that you would bear my cross, you laid down your life, that I would be set free. Oh, 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 Jesus, I'll sing for all that you've done for me. Lord, for all that you've done for me. Lord, for all that you've done. Oh, we love you, Lord. You have rescued us with your amazing grace. Sing worthy, worthy is the Lamb who was slain. Worthy is the King who conquered the grave. Worthy is the Lamb who was slain. Worthy is the King who conquered the grave. Worthy is the Lamb who was slain. Worthy is the King who conquered the grave. Worthy is the Lamb who was slain. Oh, sing worthy. Worthy is the Lamb who was slain. Worthy is the King who conquered the grave. Worthy is the Lamb who was slain. Worthy is the King who conquered the grave. Worthy is the Lamb who was slain. Worthy is the King who conquered the grave. Worthy is the Lamb who was slain. Worthy. This is amazing grace. This is a failing love, that you would take my place, that you would bear my cross. You laid down your life, that I would be set free. Oh, 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 Jesus, I'll sing for all that you've done for me. Oh, Jesus, I'll sing for all that you've done for me. Oh, for all that you've done for me. For all that you've done for me. Lord, I will sing praise to you. You are worthy, you are worthy. Worthy is the Lamb that was slain. For he reigns on high, with all splendor, with all majesty. He reigns over our life. Yes, he has rescued us with this amazing love, unchanging grace. Oh, how we love you, Lord. Jesus, Lord, we exalt you. Oh, yes, Lord. Oh, how great are you, Lord. The splendor of the King, clothed in majesty,
rejoice. Let all the earth rejoice. He wraps himself in love, and darkness tries to hide, and trembles at his voice, and trembles at his voice. How great is our God? Sing with me, how great is our God? Oh, we'll see how great is our God. Oh, yes, He is great. Age to age He stands. He's the Ancient of Days, the Alpha and Omega. Join with me and worship Him. Age to age He stands, and time is in His hands, beginning and the end, beginning and the end. The God in three in one. Sing Father, Spirit, Father, Spirit, Son, the Lion and the Lamb, the Lion and the Lamb. How great is our God? Sing with me, how great is our God? Oh, we'll see how great. Lift it up. How great is our God? Oh, lift it up and worship Him. How great is our God? Sing with me, how great is our God? Oh, we'll see how great is our God. He's the name above all names. You are worthy of all praise. My heart will sing, how great is our God. Sing His the name. He's the name above all names. You are worthy of all praise. My heart will sing, how great is our God. Yes, He's the name. He's the name above all names. You are worthy of all praise. My heart will say, how great is our God. Oh, He's the name. He's the name above all names. You are worthy of all praise. My heart will say, how great is our God. Oh, how great, how great, how great are you, Lord. How great are the works of your hands. You created the heavens. Lord, you ride upon the skies.
How marvelous are your works. How great. We stand in awe of your presence, in awe of your majesty. Oh, how great. Yes, Lord. Let all the earth sing your praise. Oh, how great are you, Lord. How great are you, Lord. Yes, Jesus, how great. Oh, நீரே உயர்ந்தவர், நீரே உயர்ந்தவர், நீர் ஒருவரே. Lord, it is you alone. நீர் ஒருவரே. ஓ நீரே, நீரே, நீர் ஒருவரே. ஓ அவரை ஆராதிப்போம். அவர் ஒருவரே பரிசுத்தர். இயேசுவே, நீர் மாத்திரமே. Oh yes Lord, நீரே பரிசுத்த தேவன், நீரே பரிசுத்த தேவன், நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. சொல்லுங்க. நீரே பரிசுத்த தேவன், நீரே பரிசுத்த தேவன், நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தேவன், நீரே பரிசுத்த தேவன், நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீரே பரிசுத்த தேவன், நீரே பரிசுத்த தேவன், நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீரே பரிசுத்த தேவன், நீரே பரிசுத்த தேவன், நீரே
பரிசுத்த தேவன் நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே நீரே பரிசுத்த தூதர்களோடு சேர்ந்து நீரே பரிசுத்த தேவ இயேசுவே நீரே நீர் மாத்திரமே 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 நீரே பரிசுத்த தேவன் நீரே பரிசுத்த தேவன் நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே என் இயேசுவே நீரே நீர் மாத்திரம் உள்ளத்திலிருந்து சொல்லுங்க நீரே நீர் மாத்திரமே ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் செய்கின்றீரே எங்கள் உள்ளத்தில் வாசம் செய்யுமே எங்கள் மத்தியில் உள்ளாவுமே நீர் ஒருவரே பரிசுத்தர் இயேசுவே ஓ நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீரே பரிசுத்த தேவன் ஓ எங்கள் ஒத்தாசை நீரே எங்கள் கண்மலை நீரே Lord, you are our help. Lord, you are our fortress. You are our refuge, Lord. Oh, Father, Father, we worship you. Lord, we adore you. Lord, it is you. It is you alone. Father, we love and worship you, Lord. We thank you for all that you have done. Lord, to you alone be all glory, all honor, and all the praise. In the name of Jesus we pray. Amen. So I'm so glad that we could come into your homes and we worship together. Before we hear the word of God, if you have your tithes and offerings, you can give it to us online. The details are on the screen. Or you can pay through Paytm, GPay, and the UPI code is on the screen. Thank you for joining us once again. Let us hear the word of God today. God bless you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாய் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் பெயராலே. Once again we greet and we bless you in the name of Lord and Savior Jesus Christ on this Sunday. ஆண்டவராகிய இயேசு நல்லவர். The Lord God is good. உங்களுக்கு நன்மையானதை செய்ய போகிறார். He will always do good things for you. மனுஷர் உங்களுக்கு தீமை செய்யலாம். Man may do evil for you. பிசாசு உங்களுக்கு தீமையை கொண்டு வரலாம். Satan may do evil for you. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு நன்மை செய்வார். But Jesus Christ will do good things for you. எரேமியா மூலமா ஆண்டவர் சொன்னார். Because God spoke through Jeremiah. அவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய நன்மையை நான் செய்தே முடிக்க போகிறேன். Said, I'm going to perform the good thing that I've thought in my mind. உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையை கர்த்தர் செய்தே முடிக்க போகிறார். The Lord is going to perform the good things that he has in his mind. இந்த நாளிலே தேவ செய்திக்குள்ளாய் நாம் போகலாம். Today let us go to the word of God. ஏசாயா 25ஆம் அதிகாரம். Isaiah chapter 25. 11ஆம் வசனத்தை தியானமாக கொள்ளலாம். Let us meditate verse 11. ஏசாயா 25ஆம் அதிகாரம். Isaiah chapter 25 and verse 11. 11ஆம் வசனம். Verse 11. நீந்துகிறவன் நீந்துவதற்காக தன் கைகளை விரிப்பது போல் அவர் தமது கைகளை அவர்கள் நடுவிலே விரித்து அவர்கள் பெருமையையும் அவர்கள் கைகளின் சதி சர்பனைகளையும் தாழ்த்தி விடுவார். And he shall spread forth his hands in the midst of them, as he that swimmeth spreadeth forth his hands to swim, and he shall bring down their pride together with the spoils of their hands.
இந்த அதிகாரம் இயேசுவை துதிச்செய்கிற அதிகாரம். This chapter is praise about Jesus. இந்த அதிகாரம் அந்தி கிறிஸ்துவை பற்றி அவனுடைய வீழ்ச்சியை பற்றி பேசுகிற அதிகாரம். This chapter speaks about the Antichrist and his fall. இந்த அதிகாரம் இயேசு மரணத்தை ஜெயமாய் விழுங்குகிற தீர்க்க தரிசன அதிகாரம். This chapter prophesies about Jesus, about his death, how is he going to raise up in victory. இந்த அதிகாரம் இயேசுவின் இரண்டாம் வருகையிலே எப்படியாய் ஆண்டவர் ஜாதிகளை நிர்மலமாக்கி எருசலேமிலே தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார் என்று சொல்லுகிற அதிகாரம். This chapter says how the Lord Jesus is going to come and is going to establish this church in Jerusalem and destroy all the heathen. மோவாபியர்களை மையம் கொண்டு எல்லா புறஜாதியர்களையும் நிர்மலப்படுத்தி அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். Keeping in mind about Moab, he is going to destroy all the other heathens. அது மாத்திரமல்ல அந்தி கிறிஸ்துவின் வீழ்ச்சியை பற்றி பேசப்படுகிறது. It says about the destruction of Antichrist, அது fall of மாத்திரமல்ல Antichrist. ஆண்டவர் இயேசு வந்து எப்படி ஏழைகளுக்கு பலனாய் இருப்பார் என்று பேசப்படுகிறது. It also says how the Lord Jesus will come and will be a strength to the poor. இது துதியை சொல்லுகிற ஒரு அதிகாரம். This chapter says about praise. இயேசுவின் உயிர்த்தெழுதலை சொல்லுகிற அதிகாரம். This chapter says about the resurrection of Lord Jesus. இயேசுவின் இரண்டாம் வருகையை பிரதிபலிக்கிற ஒரு அதிகாரம். This chapter says about the second coming of Jesus. அந்தி கிறிஸ்துவை விழிச்சி தள்ளுகிற ஒரு அதிகாரம். This chapter is going to says about the destruction of Antichrist. ஜாதிகளை ஆண்டவர் நிர்மலப்படுத்துகிற ஒரு அதிகாரம். This chapter says about the destruction of the heathens. ஆம், ஏழைகளுக்கு உதவி செய்கிற ஒரு அதிகாரம். This chapter says about how he is going to help the poor. வீட்டிலே நீங்கள் முழு அதிகாரத்தை படியுங்கள். You can read this chapter at your home. இந்த அதிகாரத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 11க்கு ஒப்பிடலாம். We shall compare this chapter to Revelation chapter 11. வெளிப்படுத்தின விசேஷம் 13க்கு ஒப்பிடலாம். Let us compare this to Revelation chapter 13. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. It is written about our Lord Jesus அந்தி Christ. கிறிஸ்துவின் வீழ்ச்சியை பற்றி It says சொல்லப்பட்டிருக்கிறது. about the fall of the Antichrist. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். Read Revelation chapter 19. அவர் ராஜாதி ராஜனாய் வெண்குதிரையின் மேல வருவார். He is going to come as a king of kings upon the white horse. ஆம், ஜாதிகளை அவர் நிர்மலமாக்குவார். He is going to destroy all the other heathen nations. ஆகாயத்து பட்சிகளுக்கு ஒரு பெரிய விருந்தை உண்டு பண்ணுவார். He is going to keep a feast, a banquet for the birds of the இதை sky. குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார். This is what the Lord speaks about in this கர்த்தராகிய chapter. தேவனை பாருங்கள். Let us see our Lord. அவர் இந்த பூமிக்கு வந்தார். When he came into this world, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி he திரிந்தார். went about doing good. அவர் சிலுவிலே நமக்காக மரித்தார். He died on the cross of Calvary for us. அவரை அடக்கம் பண்ணினார்கள். They buried him. அவர் மூன்றாவது நாள் On the உயிர்த்தெழுந்தார். third day he rose again. ஆம், இனியும் வருவேன் என்று சொல்லி And he இருக்கிறார். has said that he is going to come again. அவர் வரப்போகிறது நிச்சயம். It is true that he is going to come back இயேசு again. சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நடந்து விட்டது. We have seen all the signs that the Lord has predicted. மார்க் 13ஆம் அதிகாரம், If you read Mark chapter 13 மத்தேயு 24ஆம் அதிகாரம், and Matthew chapter 24, லூக்கா 17ஆம் அதிகாரம், Luke chapter 17, செப்பனியா 1ஆம் அதிகாரம், Zephaniah chapter 1, யோவேல் 2ஆம் அதிகாரம், Joel chapter 2, கர்த்தர் வரத்தான் போகிறார். the Lord is going to come certainly. நிச்சயமாகவே வருவார். Surely he is going to come back again. வருவேன் என்பவர் தாமதிக்க மாட்டார். He who said, I will come, will not tarry. அவர் தீவிரமாய் வரப்போகிறார். He is going to come quickly. உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்துவ பெருமக்களும் அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிறார்கள். All the children are waiting for his second coming. இந்த ஒரு நாட்களிலே In these days, திடீரென்று suddenly, கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் எழுந்து கொள்வார்களாம். the people who are dead in Christ will raise up, பின்பு உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். and those who are alive will be caught up. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு After the church has been taken up, 7 வருஷத்துக்கு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி தொடங்கும். for 7 years the tribulation of Antichrist will start. எரேமியா 31 சொல்லுகிறது. Jeremiah chapter 31 says. எரேமியா 30ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. Jeremiah chapter 30 says like அது that. மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 13 சொல்லுகிறது. Revelation chapter 13 says like that. ஆம், அந்தி கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறான். Antichrist will come into this world. அவன் இந்த பூமியை அடக்கி ஆளப் போகிறான். He is going to rule this world and ஒரே control. பணம், ஒரே அரசன். One money, one prince. ஆம், ஒரே ஆளுகை. One rule, one kingdom. உலகமே தத்தளிக்க போகிறது. And all the earth will be trembled. இப்பொழுது உலகமே தத்தளிக்கிறது ஒன்றும் கிடையாது. The world is trembling right now, but that is compared to that, it is nothing. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இதைவிட
1000 10000 மடங்கு மோசமா இருக்கும். It will be worse than 1,000 and 10,000 times worse than this rule. உங்களை பயமுறுத்த நான் சொல்லவில்லை. I'm not threatening you. வேதத்துல இருக்கிறதை சொல்லுகிறேன். What is in the word of God I'm sharing with அந்த you. காலம் யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். It is the time of Jacob's trouble. ஆண்டவர் சொன்னார், ஆம் கர்ப்பிணி பெண்களை குறித்து அந்த காலத்திலே பிறக்காமல் இருந்தால் கூட நல்லா He said, இருந்திருக்கும். woe unto the woman that give birth to the children. அவ்வளவு பயங்கரமான காலமா இருக்கும். It will be a terrible time. சமுத்திரத்திலே 1/3 நாசமாகும். 1/3 of the sea will be destroyed. மரஞ்செடி கொடிகளிலே பூண்டு புல்களிலே 1/3. 1/3 will be destroyed among the trees and the plants. பல அடையாளங்கள் நடக்க போகிறது. Many signs will wonders அந்திகிறிஸ்து follow. வருவான் இந்த பூமிக்கு. Antichrist will come into this world. அவனை கேட்டின் மகன் என்று வேதம் Word சொல்லுகிறது. of God says that he is the son of perdition. அவன் பாழாக்கிற அருவருப்பு என்று He is an சொல்லப்படுகிறது. abomination. அவன் அந்தி கிறிஸ்து இயேசுக்கு எதிர்ப்பானவன் என்று He is சொல்லப்படுகிறது. against Christ, so he is called Antichrist. உலக நாடுகள் எல்லாம் ஒன்றாய் திரட்டி ஒரு தலைவனா இருப்பான். The whole world leaders will join together and they will have one rule. உலகத்துக்கே ஒரு பொதுவான பணம் இருக்கும். We will have one money for the whole world. அதை குறித்து நான் இப்பொழுது பேசவில்லை. I'm not going to preach about it now. ஆனால் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் முடிவிலே But at the end of the rule of the Antichrist, இயேசு கிறிஸ்து வருவார். Jesus will certainly come. அவன் ஆட்சியை கவிழ்த்து போடுவார். He is going to overturn his அவர் kingdom. தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியின் மேலே ஸ்தாபிக்க He is போகிறார். going to establish this kingdom on அதை this earth. 1000 வருட அரசாட்சி என்று சொல்லப்படுகிறது. It says that is the millennium rule. இதை குறித்து நான் அதிகமாய் பேச ஆசைப்படவில்லை I don't இப்பொழுது. want to preach about it now. இந்த ஞாயிற்றுக்கிழமையில On this Sunday, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற the வாக்குத்தத்தம், word that the Lord is giving it to you. நீந்துகிறவன் நீந்துகிறதற்காக தன் கைகளை விரிப்பது போல As a man spreads his hand to swim, அவர் தமது கைகளை அவர்கள் நடுவில் விரித்து, he is going to spread his hands in the midst of them. அதாவது தீமை செய்கிற அந்தி கிறிஸ்துவின் காலங்களிலே அவர் தமது கரத்தை நீட்ட போகிறாராம். In the days of the Antichrist evil rule, he is going to spread his hands. அந்தி கிறிஸ்துவின் பெருமையை அவனுடைய கூட்டாளிகளின் பெருமைகளை கர்த்தர் அகற்றி போட போகிறார். God is going to destroy all the pride and the spoils of their hands. அவர்கள் கைகளின் சதி சற்பனைகளை தாழ்த்தி விடுவாராம். He is going to destroy all the spoils of their hands. இன்றைக்கு என்னுடைய தலைப்பு My topic today is சதி சற்பனைகள். சதி செய்கிறவர்கள், the people who do evil. சதி செய்கிறவர்கள், The people who do evil. ஸ்பாயில் பண்றவங்க உங்களை, The people who spoil you. தேவ பிள்ளைகளை உன்னை சதி செய்ய பார்க்கிறவர்கள். The people who spoil you. நீ ரொம்ப சோர்ந்து கிடக்கிறாய். You've been discouraged at this moment. அந்தி கிறிஸ்து இயேசுவை சதி செய்கிறவனா இருந்தார். Antichrist was trying to spoil the works of Jesus. ஆனாலும் இயேசு ஜெயம் கொள்ளுவார். But Jesus will overcome 1000 everything. வருஷத்துக்கு அரசாட்சி செய்ய He is போகிறார். going to rule for 1,000 years. அந்தி கிறிஸ்து அக்னி கடல்ல தள்ளப்படுவார். Antichrist will be cast into the lake of சதி fire. செய்கிறவர்களை குறித்து பேசுகிறேன். It speaks about the spoils of the evil நீ ஒரு people. நீதிமான், You're a righteous நீ man. கடவுளுக்கு பயந்தவன், You fear God. நீ யாருக்கும் தீங்கு You have செய்ததில்லை, not done any evil to anyone. உன் கை சுத்தமா இருக்கிறது, Your hands are clean. நீ இயேசுவின் நீதினாலே நிற்கிறாய், You're on the righteousness of Jesus. இயேசுவினாலே நீதிமானாக்கப்பட்ட பிள்ளை. You've been made righteous by the blood of Jesus. உனக்கு அநேகர் சதி செய்கிறார்கள். Many are trying to spoil you. யார் உனக்கு சதி செய்தாலும் Whoever spoils you, சதி செய்கிறவர்கள் தாழ்த்தப்படுவார்கள். the people who spoil you will be brought down. சதி செய்கிறவர்கள் The தாழ்த்தப்படுவார்கள். people who spoil you will be brought down. ஆம், பெருமை தாழ்த்தப்படும். And the pride will come down. சதி செய்கிறவர்கள் தாழ்த்தப்படுவார்கள். All the people who spoil you will be ஏன் destroyed. சோர்ந்து போய்விட்டாய்? Why are you discouraged உன் at this தேவன் moment? உன்னோடு இருக்கிறார். The Lord God is with you உன்னை உயர்த்தவும், in order to exalt you. சதி செய்கிறவர்களை தாழ்த்தி போடவும், He is going to put down the people who spoil you. அவர்களை வாழ்நாளெல்லாம் கண்ணீரிலே கர்த்தர் நடத்த போகிறார். And throughout the life they're going to shed tears. உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். Your sorrow will be turned into joy. நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க You will be போகிறீர்கள். filled with gladness. உனக்கோ உன் பிள்ளைகளுக்கோ உன் குடும்பத்துக்கோ சதி செய்கிறவர்கள், The people who trying to spoil your family, your children, அவர்கள் தாழ்த்தப்பட்டு போவார்கள். they will be brought down. சோர்ந்து போகாதே, Don't be discouraged. இயேசு உன்னோடு இருக்கிறார். Jesus is with you. ஆம், உனக்கு சதி செய்கிறவர்கள் உன் முன்னாலே விழுவார்கள். The people who is trying to spoil you will fall before உன் you. முன்னாலே தாழ்த்தப்பட்டு They போவார்கள். will fall and be brought down before உன்னுடைய you. நிலைமை எப்படியா இருக்கும்? What is your condition at that நீர் moment? பல படி மேலே உயர்வாய். You will be exalted and lifted up. அதிக கிருபைகளை பெற போகிறாய். You're
are going to receive great grace from God. வேதத்துல இருக்கிறதை தான் சொல்லுகிறேன். This is what is in the Bible. உனக்கு யாராவது சதி செய்கிறார்களா? Are the people spoiling you? அநேக பரிசுத்தவான்கள் சதி திட்டங்களுக்குள்ளே கடந்து போனவர்கள் தான். There are many believers who have went through this destruction. பாருங்கள் தானியேல். See Daniel. தானியேல் 3ஆம் அதிகாரத்துல, If you read Daniel chapter 3, 3ஆம் அதிகாரம் மாத்திரமல்ல, 5ஆம் அதிகாரம் வரையிலும் படியுங்கள். if you read up to chapter 5, ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு அற்புதம் தான். in every chapter there is a miracle and 6ஆம் wonder. அதிகாரத்துக்கு வரும்பொழுது If we come to chapter 6, அவனுக்கு விரோதமாய் சதி செய்தார்கள். the people, they tried to spoil him. அடிமையாய் போன தானியேல் He went as a captive. துரைமார்களிலே ஒருவன், He was one among the princes. ஞானிகளிலே ஒருவன். He was one among the wise men. கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார் பாபிலோனியா தேசத்திலே. In the land of Babylon, God was gracious unto him. 1ஆம் அதிகாரத்திலிருந்தே உயர்வுதான். From the first chapter, he was exalted and lifted up. பொறாமை பிடித்தவர்கள், They were jealous of him. பொல்லாதவர்கள், They were evil people. எரிச்சல் They உள்ளவர்கள் were jealous of him. தானியேல் மேல குற்றம் கண்டுபிடிக்க They பார்த்தார்கள். began to find fault on Daniel. எதில குற்றம் In கண்டுபிடித்தார்கள்? what way did they find தன் fault? தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறதில்லை. When he was praying before God. வேற எந்த தவறும் அவன் செய்யவில்லை. He did not commit any sin other than that. பாபிலோனிய வல்லரசை கொள்ளடிக்கவில்லை. He did not spoil all the Babylonian things. அதிகார பூர்வத்தில் இருந்தாலும் அவன் கை சுத்தமா இருந்தது. Though he was in authority, his hands were clean. அவனுடைய பேச்சு, அவனுடைய ஞானம் சுத்தமா இருந்தது. His wisdom, his speech was so good and clean. ஆம், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். He was anointed by God. உபாசமும் ஜெபமும் நிறைந்தவன். He was filled with fasting and prayer. வெளிப்பாடுகள் நிறைந்தவன். He received revelations. தரிசனங்கள் நிறைந்தவன். He received dreams and visions. சொப்பனங்களுக்கு வியாக்கியானம் He சொல்லுகிறவன். interpreted the dreams. அப்படிப்பட்ட தானியேலுக்கு விரோதமாய் He- சாதாரண ஆட்கள், தேவ பிள்ளைகளே, ordinary people began to go against அவனுக்கு Daniel. விரோதமாய் செய்தார்கள். They went against Daniel. சதி செய்தார்கள். They did evil and spoiled him. அந்த சதியில நடந்தது என்ன? What happened? கவனித்து பாருங்கள். சிங்ககேபில தள்ள வேண்டும் என்பது. சிங்ககேபில தள்ள திட்டமிட்டார்கள். They planned to cast him into the den of lions. சிங்ககேபில தள்ளியும் விட்டார்கள். They cast him in the den of lions. ஆனால் மறுநாள் காலையில But early in the morning, கர்த்தராகிய தேவன் the Lord God, அவனை உயிரோடு காத்தார். God brought him alive. சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். He tied the mouth of the lions. சதி செய்தவர்கள் எல்லாம் The தாழ்த்தப்பட்டார்கள். people who tried to spoil him and do இந்த evil were பெருமைக்காரர்கள் brought எல்லாம் down. விழுந்தார்கள். All the people, proud people were brought down நீதிமானாகிய together. தானியேல் மீண்டும் எழும்பி But the வந்தார். righteous man rose up again alive. இதுதான் உனக்கு நடக்கும். This is going to happen to you. உனக்கு விரோதமாய் எழுதி The போடுகிறார்கள். people have written against you. உனக்கு விரோதமாய் பில்லி சூனியம் The செய்கிறார்கள். people have done witchcraft உனக்கு against you. விரோதமாய் எந்திர மந்திர ஆலோசனைகளை Those செய்கிறார்கள். who have done sorcery against இந்த you. பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசு நிர்மலமாக்கவே இந்த All பூமிக்கு these வந்தார். evil things, Jesus came to spoil all these things. உலகத்துல இருக்கிற பிசாசை பார்க்கிறோம். The evil devil that is in this world. முன்னிலே இருக்கிற இயேசு பெரியவர். The Lord God Jesus who's in you is greater than them. கவனித்து பாருங்கள். தானியேலின் விரோதிகள் எல்லாம் தாழ்த்தப்பட்டார்கள். All Daniel enemies were brought down. அந்த பெருமைக்காரர்கள் All தாழ்த்தப்பட்டார்கள். the proud people were brought down before உன்னுடைய Daniel. விரோதிகள் தாழ்த்தப்படுவார்கள். Your enemies will be brought down. உனக்கு சதி செய்தவர்கள் The தாழ்த்தப்படுவார்கள். people who have done evil things will be brought நீ down. மேலாவாய் கீழாக மாட்டாய். You will be up and not down. நீ தலையாவாய் வாளாக You will மாட்டாய். be the head and not the tail. நீ பழுகி பெருகுவாய் குறுக மாட்டாய். You will increase. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். The Lord God is with you. யார் உனக்கு சதி செய்கிறது? Who has done evil and spoil சதி against you? செய்கிறவர்கள் தாழ்த்தப்பட்டார்கள். All the people who did evil were brought down. குடும்பம் குடும்பமாய் சிங்ககேபில விழுந்தார்கள். Families and families were cast into the ஆனால் den of தானியேலின் lions. தலை நிமிர்த்தப்பட்டது. But the head of Daniel was lifted up. இன்னும் உயர்வு கிடைத்தது. And he was exalted, promoted. மனுஷர்கள் செய்கிற சதிக்கு பிற்பாடு After the spoil of the evil people, உன் தலை உயர்த்தப்படும். your head will be lifted அந்த up. சதி திட்டங்கள்ல நீ நாசமாக மாட்டாய். You will not be destroyed because of the evil things that they அவர்கள் have போடுகிற done. திட்டங்கள் எல்லாம் நிர்மூலமாகும். All the evil plans will be destroyed. அவர்கள் கலகக்காரர்கள். They are the people who trouble you. சில பெண்கள் இருப்பார்கள் கலகக்காரச்சிங்க. There are some women who are troublers. சில ஆண்கள் இருப்பார்கள் கலகக்காரர்கள். There are some men who are troublers.
தேவ பிள்ளைகள் அவர்கள் எல்லாம் முன்னேற மாட்டார்கள். They will not improve in their life. கலகம் செய்கிற குடும்பங்கள் முன்னேறாது. The people who trouble others, they will not improve in their life. குடும்பங்களை கெடுக்கிறவர்கள், The people who destroy the families, தாய் தகப்பனையும் பிள்ளைகளையும் பிரிக்கிறவர்கள், the people who separate the father and the parents, நல்ல வாழ்கிற மருமகள்களையும் மாமியாரையும் பிரிக்கிறவர்கள், the people who separate the mother-in-law and the daughter-in-law. தேவ பிள்ளைகளை கலகக்காரர்கள் வாழ்வதில்லை இந்த பூமியில. The troublers will not live in this world. மோசே காலத்துல இருந்த கலகக்காரர்கள் பூமி விழுங்கப்பட்டு In செத்தார்கள். the days of Moses, all the troublers, the earth swallowed them up. வாதையினால செத்தார்கள். They died because of plague. நீதிமான்களின் சந்ததி இந்த பூமியை சுதந்திரிக்கும். The generation of the righteous will be in this world. சுத்தமாய் வாழு. Live a holy life. உன்னால பூரணமாய் வாழ முடியாது, You cannot live a perfect life, ஆனால் நேர்மையாய் வாழலாம். but you can live a righteous life. இயேசு உன்னோடு இருப்பார். The Lord is Jesus is உனக்கு with உதவி you. செய்வார். He's going to help you. கலகக்காரர்கள், All the troublers, சதி செய்கிறவர்கள் the people do evil. சிங்ககேபிக்கு போனார்கள். They were cast to the den of lions. நீதிமானாகிய தானியேல் உயர்த்தப்பட்டார். But righteous Daniel was exalted and promoted. எஸ்தர் புஸ்தகத்திலே கவனித்து If you பாருங்கள். read in the book of Esther, மொர்தெக்காய் Mordecai, அவனுக்கு விரோதமாய் ஆமான் என்பவன் சதி செய்தான். Ammon began to do evil plans against நடந்தது Mordecai. என்ன? What happened? சதி செய்தவன் தான் தூக்கு மேடைக்கு போனான். Only the man that had the evil plan was hanged. அவன் குடும்பமே நாசமானது. His whole family was destroyed. மொர்தெக்காய் குதிரையின் மேலே வந்தான். But Mordecai came upon the horse. ஊர்வலம் வந்தானாம். He came around the city. நகர்வலம் வந்தானாம். He came around the city, right? ராஜ்ய வஸ்திரத்தோடு கனம் பண்ணப்பட்டான். He had a kingly apparel and he was honored. உனக்கு விரோதமாய் யாராவது சதி செய்கிறார்களா? Are people doing evil against you? நீ இந்த சமுதாயத்துல கனம் பண்ணப்படுவாய். You will be honored in this society. நீ பவனி வருவாய். You will come for a city ride. நீ ராஜாவை போல பவனி வருவாய். You will come for a city ride as a king. உனக்கு சதி செய்தவர்கள் எல்லாம் The people who have done evil and spoiled தூக்கு you, மேடைக்கு போவார்கள். they will go to the gallows. அவர்கள் குடும்பங்கள் இருக்காது. Their families will not be here. சோர்ந்து போகாதே. Don't be discouraged. தானியேலை உயர்த்தின தேவன், The Lord who promoted Daniel, இன்னமாய் மொர்தெக்காய் உயர்த்தின the தேவன் Lord who promoted Mordecai, இந்த நாட்கள்ல உன்னை உயர்த்த போகிறார். this day he is going to promote you. இந்த தேவன் உயிரோடு இருக்கிறவர். The Lord God is alive today. அதனால தான் அவர் சொன்னார், That's why he said, நான் மாறாதவர். I never change. அன்றைக்கு தானியேலோடு இருந்தவர், He was with Daniel on that day. அன்றைக்கு மொர்தெக்காயோடு On இருந்தவர் that day he was with உன்னோடு Mordecai. இருக்கிறார். He is with you right now. நிறுத்தாதே நிறுத்தாதே. Don't stop. ஜெபிக்கிறதை நிறுத்தாதே. Don't stop praying. நிறுத்தாதே நிறுத்தாதே. Don't stop praying. உபவாசத்தை நிறுத்தாதே. Don't stop fasting. நிறுத்தாதே நிறுத்தாதே. Don't stop. ஆலயத்துக்கு போகிறதை Don't நிறுத்தாதே. stop going to the church. நிறுத்தாதே நிறுத்தாதே. Don't stop கொடுக்கிறதை நிறுத்தாதே. giving it God. நிறுத்தாதே நிறுத்தாதே. Don't stop. உன் போதகனை கனம் பண்ணுகிறதை நிறுத்தாதே. Honor your pastor. உன் தேவனை கனம் பண்ணு. Honor your God. உன் மற்ற கிறிஸ்தவ மக்களோடு சமுதாயத்துல நல்ல ஒரு சாட்சியை பெறு. You have to live a testimonial life in the midst of the people. பாருங்கள், எது நடந்தாலும் தானியேல் ஜெபத்தை நிறுத்தவில்லை. Whatever happened, Daniel did not stop praying. மொர்தெக்காய் உபவாசத்தை நிறுத்தவில்லை. Mordecai did not stop fasting ஜெயம் பெறும் வரை, until they overcame. சதி மோசம் செய்கிறவர்கள் விழுகிற வரை Until the people spoilers were spoiled. ஜெபித்துக் கொண்டே இரு. Pray. அது மாத்திரமல்ல, Not only that, வேத புஸ்தகம் சொல்லுகிறது, Word of God says, இயேசுக்கு யூதாஸ் சதி செய்தானே, and Judas Iscariot began to என்ன take நடந்தது? evil plans against Jesus. இயேசு உயிர்த்தெழுந்தார். But Jesus was risen again. சதி செய்தவன் தூக்கிலிட்டு The செத்தார். man who tried to spoil him was hanged. தன்னை தானே நாண்டு கொண்டு செத்தார். He hanged himself and he died. உனக்கு விரோதமாய் யாராவது சதி Are செய்கிறார்கள்? any people doing evil plans against you? கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், The Lord God says ஏசாயா 25:11 in Isaiah chapter 25:11 சதி says, செய்கிறவர்கள் பெருமை எல்லாம் தாழ்த்தி போடுவாராம் தேவன். all the people who do spoils will be brought down. ஆம், தாழ்த்தி போடுவாராம். He's going to bring them down. சோர்ந்து போகாதே சதி be- செய்கிறவர்களை பார்த்து. Don't be discouraged looking at them. நீ தான் உயர்த்தப்படுவாய். You're going to be உன் exalted. குடும்பம் தான் உயர்த்தப்படும். Your family is going to be உன் exalted. பிள்ளைங்க தான் Your உயர்த்தப்படுவார்கள். children will be exalted. ஊழியத்துல யாராவது உனக்கு சதி செய்கிறார்கள்? Are anyone doing evil thing against your சதி ministry? செய்கிறவர்களுடைய ஊழியம் முன்னேறாது. The people to do evil against your ministry, their ministry will not பல improve. வருஷத்துக்கு அவர்கள் அப்படியே தான் For இருப்பார்கள். many years they will be stagnant. ஆனால் நீதிமானாய் வாழு.
but live a righteous life. கை சுத்தத்தோடு பலிபீடத்தை சுற்றி வா. With your holy hands, come around the altar. ஆண்டவரிடத்துல உண்மையாய் நேர்மையாய் வாழு. Live a holy life and truthful life before உன் God. ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God will bless your உன் ministry. பொருளாதாரத்தை He will ஆசீர்வதிப்பார். bless all the finance that உன் you have. குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார். God is going to lift up your family. அட்டூழியம் செய்யாதே. Don't do ministry like others நேர்மையான who do. ஊழியம் செய். Do a righteous ministry. சின்னதிலிருந்து பெரியதாவாய். You will be small and you will increase. நெருக்கத்திலிருந்து விசாலத்துக்கு வருவாய். From the narrow way, He is going to take you to a broad way. தரித்திரத்திலிருந்து ஐஸ்வரியத்துக்கு வருவாய். From poverty, you will come to richness. கீழே இருந்து மேலே வருவாய். From down, you will be lifted up. நீதிமானாய் வாழ். Live a righteous life. கர்த்தருடைய பிள்ளையாய் வாழு. Live as a child of God. பயந்து வாழு. Fear God and walk before ஊழியத்தில் God. உனக்கு யாராவது சதி செய்கிறார்கள்? Are any people doing evil for your ministry? சதி செய்கிறவர்கள் எல்லாம் விழுந்து போவார்கள். All the people who spoil your நீ ministry, யாருக்கும் சதி செய்யாதே. they will fall. Don't do anything to them. இயேசுவை போல வாழு. Live like Jesus. இயேசு யாருக்கும் சதி செய்ததில்லை. Jesus did not do any evil plans for others. அதனாலே தான் அவர் உயிர்த்தெழுந்து That's why He rose again. பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து He's seated at the right hand of the Father. நீதிமானாகி உனக்காக பரிந்து பேசுகிறார். He's interceding for you as a righteous உன் man. குடும்பத்துக்காக பரிந்து He's பேசுகிறார். interceding for your family. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God சதி say? சர்பனைகளை எல்லாம் கர்த்தர் தாழ்த்தி போடுவார். The Lord is going to bring down all the spoil and the evil plans. அல்லேலூயா. Hallelujah. உனக்கு விரோதமா யாரெல்லாம் சதி செய்கிறார்? Who are the people who's trying to spoil your family, do evil things? அவர்கள் முன்னாலே நீ உயர்த்தப்படுவாய். In front of them, God is going to lift you up. மார்க் 6ஆம் அதிகாரம் Mark chapter 6, 19 ஒன்று சொல்லுகிறது. 19 says like this. ஏரோதியாள் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தால் ஆகிலும் அவளால் கூடாமல் போயிற்று. Therefore Herodias had a quarrel against him and would have killed him, but she could not. பாருங்கள், இந்த விபச்சாரி பெண், This adulterous woman, ஒரு யோவான் ஞானஸ்தானகனை கொல்ல திட்டமிட்டார். she tried to kill John the Baptist. யோவான் ஞானஸ்தான் பாவத்தை குறித்து கண்டித்தார். John the Baptist condemned her because of her sin. தேவ பிள்ளையிலே யோவான் ஞானஸ்தானகன் பாவத்தை குறித்து கண்டித்த பொழுது, When he condemned about her sin, அவன் இந்த நீதிமானை பிடிச்சு சிரசேதம் பண்ண வேண்டும் என்று திட்டமிட்டார். they caught him and they want to put him in the prison. தேவ பிள்ளையிலே வேத புஸ்தகம் The சொல்லுகிறது, word of God says, யோவான் ஞானஸ்தானனை கொன்று போட திட்டமிட்டோம், அந்த சதி அவளால கூடாமல் போயிட்டான். she tried to kill him, but she could not. சில நேரங்களில் சதி செய்வார்கள், Sometimes they will do evil plans against you, அவர்களால கூடாமல் போகும். but they will not fulfill it. ஆனாலும் அவள் என்ன பண்ணினாள்? But what she did, தன்னுடைய குமார்த்தியை நடனமாட வைத்து and she brought her daughter to dance ஏரோதின் பிறந்த நாள் அன்று on the birthday of Herod. என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது, When he asked her, what do you want? யோவான் ஞானஸ்தானனுடைய தலை ஒரு தலத்திலே வேண்டும் என்று She கேட்டார். said, I wanted the head of John the Baptist on a tray. இதுதான் நிலைமை. Was the condition. பொல்லாத பெண்கள், Evil women, பொல்லாத ஆண்கள் evil men, உன் தலையை வாங்கணும்னா வாங்கிடுவாங்க, they will cut your head, ஆனால் நரக வேதனைப்படுவார்கள். but they're going to be destroyed in the hell. ஆனால் நீதிமானாகி நீ தேவனோடு இருப்பாய். But you are righteous, you will be with God. முதலாவது முறை அவள் முயற்சி எடுத்த பொழுது First time when she tried to kill him, கூடாமல் போனதாம். she could not kill him. சில நேரங்களில் சதி திட்டங்கள் கூடாமல் போகும். Sometimes those evil plans will not come out, work out. சில நேரத்தில் அவர்கள் ஜெயித்தது போல நீ தோத்தது போல தோன்றும். Sometimes it may feel that you have been destroyed and they have overcome. அவர்கள் உலகத்திலே தான் ஜெயிப்பார்கள். Only in this world they will be வேதம் victorious. சொல்லுகிறது, ஜெயமோ கர்த்தரால் உனக்கு வரும். But the victory comes from the Lord. எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். He always leads and triumphs into இதைதான் victory. ஒன்று கொரிந்தியர்ல பவுலானவர்கள் சொல்லுகிறார். This is what Paul says in 1 Corinthians. எங்களை வெற்றி சிறக்க பண்ண வைக்கிற He கர்த்தர். always makes us to triumph. சோர்ந்து போகாதே. Don't be discouraged. ஏரோதியாளை போல ஆட்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறாயா? Are you meeting people like Herodias? விபச்சார பெண்கள், All the adulterous women, விபச்சார ஆண்கள், adulterous men, இன்னுமாய் பொல்லாத துன்மார்க்கத்தில் ஈடுபடுகிற கொலைபாதகர்கள், all the people who are murderers and adulterers, வேசிக் கள்ளர்கள்,
They are all adultery, commit திருட்டு adultery. தொழில் செய்கிறவர்கள், They do evil works. வீடுகளை They கொள்ளையடிக்கிறவர்கள், spoil the houses. குடும்பங்களை அபகரிக்கிறவர்கள் They take away everything from the உனக்கு houses. விரோதமாய் சதி செய்கிறார்களா? They are having evil plans against அவர்கள் the family. ஜெயித்தது போன்று தோன்றும். It will feel as though they have overcome. ஆனால் அவர்கள் குடும்பங்களுடைய கதியை வேதத்திலே பாருங்கள். You see in this word of God about the end of the family. ஆனால் நீதிமான்களுடைய சந்ததியை வேதத்திலே பாருங்கள். But you see the generation of the righteous. in Bible. ஆசீர்வதிக்கப்படுவாய். You will be blessed. அடுத்தவர்களுடைய சதி திட்டம் உனக்கு விரோதமாய் கூடாமல் All போகும். the evil plans will not be fulfilled. சோர்ந்து போகாதே. Don't be discouraged. வேத புஸ்தகத்திலே In the word of God, ஆதியாகமம் Genesis 37 அதிகாரம் Genesis chapter 37 18 வசனம் சொல்லுகிறது. verse 18 says அவர்கள் like அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணினார்கள். this. And when they saw him afar off, even before he came near unto them, they conspired against him to slay him. வேதம் சொல்லுகிறது அவனை கொலை செய்யும்படி சதியோசனை They பண்ணினார். conspired against him to slay him. ஆமென். Amen. உனக்கு விரோதமாய் நீ நல்லது செய்ய போனே. You went to do good things. யோசேப்பு என்ன பண்ணினார்? What Joseph did. நான் பேசுகிறது பழைய ஏற்பாட்டு யோசேப்பு. I am speaking about the Old Testament Joseph. யாக்கோபின் 11வது ஆண் பிள்ளை He is யோசேப்பு. the 11th son of Jacob. தேவ பிள்ளையில அண்ணன்மார்களுக்கு தாத்தான்ல இருக்கிற ஆடு மேய்க்கிற அண்ணன்மார்களுக்கு ஆகாரம் கொண்டு போனான். He went to his elder brothers to give them food. தூரத்தில் வருகிறதை கண்டு When they saw him afar off, அப்பொழுதே அவர்கள் சமீபமாய் வருவதற்கு முன்பாக Before ஒரு he- சதி யோசனை பண்ணினார். before he could come near, they Sadi- conspired against him. சதி யோசனை ரொம்ப நாளாய் பண்ணலாம், மோர்தெக்காய் வாழ்க்கையில பண்ணது போல. They conspired against him. They can do it for a long time. தானியேல் வாழ்க்கையில பண்ணது போல ரொம்ப நாளாய் திட்டமிடலாம். As they did in the life of Daniel, they could have done it for a long time. ஆனால் யோசேப்பின் வாழ்க்கையில சதி யோசனை கிட்டே வருவதற்கெல்லாம் பண்ணிட்டாங்களாம். But in the life of Joseph, before he could come near, they conspired against him யார் to slay சதி him. யோசனை பண்ணினது? Who are the people who conspired against him? வெளியாட்களா? Not the people who are சில outside, நேரத்துல உன் வேலையாட்கள் உன் கூட வேலை செய்கிறவர்கள் சதி பண்ணுவார்கள். but the people who are with you will conspire. சில அதிகாரிகள் உன் மேல சதி பண்ணுவார்கள். Some authorities will conspire against தானியேலை you. ஜெயிக்க முடியவில்லை. They could not overcome Daniel. மோர்தெக்காயை ஜெயிக்க They முடியவில்லை. cannot overcome Mordecai. இப்பொழுது சொந்த குடும்பத்திலே சதி செய்கிறார். So they tried to conspire in their own family. சொந்த அண்ணமார்கள் His own brothers. 10 அண்ணமார்கள் 10 brothers. அவன் கிட்டே வருவதற்கு முன்பாக Before he would come near. சமீபத்தில் வருவதற்கு முன்பாக Before he could come near them. வேதம் சொல்லுகிறது Word of God says. அவ்வளவு சீக்கிரமாய் சதி யோசனை So within that second, they conspired against him. சில ஆட்கள் அவ்வளவு சீக்கிரமாய் பேச்ச மாத்துவாங்க. Some people will just slip their tongue. அவ்வளவு சீக்கிரமாய் அவர்கள் திட்டமிட்டு விடுவார்கள். Within seconds, they will have evil plans in அவங்க their life. வாயில ஆயத்தமா இருக்கும். They will have those plans அந்த ready. in the பொல்லாத mind. யோசனைங்க ஆயத்தமா இருக்கும். All evil plans they will have in the mind. நீ 10 அடி தூரத்துல தான் இருப்பாய். You'll be 10 feet far from அந்த them. 10 அடி எடுத்து வைக்கிறதுக்கெல்லாம் உனக்கு சதி செய்துட்டு Before you இருப்பாங்க. could come near them, they will conspire against you. இவர்கள் எல்லாம் பிசாசினால உண்டானவர்கள் தான் They were சொல்லணும். all out of God. Satan. எப்போதுமே இவங்க பிசாசு ஆவினால அந்த சதி யோசனை செய்கிறார். Always they are filled with the spirit of evil spirit. And do it. ஏனென்றால் இவர்கள் இடைப்படுகிறது அந்த அசுத்த ஆவிகளோடு. Because they always with the evil spirit. நீ வேதத்தோடு இடைப்படுகிறாய். But you are always dealing in the word of God. நீ தேவனுக்கு பயப்படுகிறாய். You're fearing God. நீ ஆலயத்துக்கு போகிறாய். You're going to church. கர்த்தருடைய வார்த்தையை You're கேட்கிறாய். listening to the word of God. போதகனுக்கு அடங்குகிறாய். You obey the pastor. அதனால உனக்கு சதி திட்டம் செய்ய தெரியாது. You do not know how to conspire the evil உனக்கு things. நல்லது செய்யத்தான் தெரியும். You know only to do good. ஏன்னா வேதம் சொல்லுகிறது Because the word of God says, நற்கிரியை செய்ய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். the Lord has called us to do good things. யாருக்கும் துர்க்கிரியை செய்யாது. Don't do evil for anyone. தேவ பிள்ளைகளை அடுத்தவங்க உனக்கு சதி செய்யலாம். Others may conspire against you. அவர்கள் விழுந்து போவார்கள். They will fall. தாழ்த்தப்பட்டு They போவார்கள். will be brought down. நீ யாருக்கும் சதி செய்யாது. You don't do any evil தேவனை things for நம்பி them. பிழை. Trust in God and live. எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்குமா போல் As the mountains are round about Jerusalem, கர்த்தர் உன்னை சுற்றி so இருக்கிறார். the Lord is round about you. எஜமானை வேலைக்காரர்கள் கண்கள் பார்க்கிறது போல As the servants look under the hands of the நீ master, கர்த்தரை நோக்கி பார். you look unto God.
அவர் உனக்கு எஜமான் அல்ல, நீ வேலைக்காரன் அல்ல. He is not a master. You're not a servant for புதிய him. ஏற்பாட்டிலே அத்தனை பேர்களும் தேவனுடைய According புத்திரர்களாகும்படி to the New ஸ்லாக்கியம். Testament, he has given authority to be sons and daughters of அவர் God. அப்பா பிதா, He's our Abba நாம் Father. பிள்ளைகள். We are children for him. நமக்கு விரோதமாய் யார் சதி செய்தாலும் The people who conspire against us, தேவ பிள்ளைகள் அந்த சதி மோசங்கள்ல நீ அகப்பட மாட்டாய். you will be you will not be caught in the உன்னை conspiracy. யாரும் சதி மோசம் செய்து கொலை செய்ய முடியாது. No one can conspire and kill you. சொந்த குடும்பத்துல Even in the own family, 10 பேர் 10 people joined together. அண்ணமார்கள் All brothers. சதி யோசனை பண்ணினார்களாம். They thought to conspire against him to kill சமீபமாய் him. வருவதற்கெல்லாம் சதி யோசனை. Before he could come near, they conspired against him. கொலை செய்ய திட்டமிட்டார்கள். They tried to slay him. ஒரு குழியில தூக்கி They போட்டார்கள். put him in a pit பிற்பாடு அவனை எழுப்பினார்கள். and they began to raise him up. இஸ்மவேலர்களிடத்துல வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டார்கள். They sold him to the Ishmaelites. கவனித்து பாருங்கள், கொலை செய்ய முடிந்ததா? Were they able to kill him? யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். The Lord God was with Joseph. 39ஆம் அதிகாரம் படியுங்கள். Read chapter 39. ஆம், தேவ பிள்ளைகளே, ஆதியாகமத்திலே In Genesis chapter கர்த்தர் 39, அவனோடு இருந்தார். the Lord God was with them. யார் உனக்கு விரோதமாய் சதி மோசம் செய்தாலோ Whoever conspires against you, தேவன் உன்னோடு இருக்கிறார். the Lord God is with you. கர்த்தர் உன்னோடு The இருக்கிறார். Lord is with you. இயேசு உன்னோடு இருக்கிறார். Jesus is with you. இம்மானுவேல் உன்னோடு இருக்கிறார். Emmanuel is with நீ you. போகிற இடத்துல உனக்கு உபத்திரங்கள் வந்தாலும் உயர்வு வரும். Wherever you go, there will be tribulation, but you will be promoted. கவனித்து பாருங்கள், சதி மோசம் செய்தவர்கள் The people who conspired against him, ஒரு நாள் பசியும் பட்டினியுமாய் இதே தம்பி இடத்துல கையேந்தி வருகிறார்கள். one day they began to come to the same brother because of famine. நீ கர்த்தருடைய பிள்ளை, You're a child of நீ God. தரிசனமுள்ள பிள்ளை, You have full vision. எங்கே போனாலும் உன்னை நீயே காத்துக் கொள்ளுகிற பிள்ளை. Wherever you go, you keep yourself from sin. அதனால உனக்கு எந்த தீங்கும் நேரிடாது. So no evil will befall you. நீ ஊரை விட்டு ஊர் போனாலும், Even if you go to different countries, தேசம் விட்டு தேசம் if you போனாலும், go to different states, நீ உயர்த்தப்படுகிறது நிச்சயம். surely you will be promoted. நீ ஆசீர்வதிக்கப்படுகிறது நிச்சயம். Surely you will be blessed. வேத புஸ்தகம் சொல்லுகிறது, Word of God says, எகிப்துக்கே அதிபதியாய் மாறினார். he was a governor of Egypt. இப்பொழுது அண்ணன்மார்கள் வருகிறார்கள், Now all his brothers are coming to him. கையேந்தி கொண்டு வருகிறார்கள். They were just going to Joseph. தானியத்துக்காக வருகிறார்கள். They went and they begged for bread. தேவ பிள்ளைகளே, My dear children of யோசேப்பு God, உயர்த்தப்பட்டான். Joseph was exalted. அண்ணன்மார்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்டார்கள். All his brothers were brought down. யோசேப்பு பழி வாங்கவில்லை. But Joseph did not conspire பழி against him. வாங்குகிறது கிறிஸ்துவம் அல்ல. You cannot do anything. Christianity is not, வெஞ்சன்ஸ். they will not take vengeance. பழி வாங்குறது கிறிஸ்துவம் அல்ல. Vengeance is not Christianity. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். The Lord will look to them. யார் உனக்கு எந்த தீங்கு செய்தாலும், Whoever does evil for you, யார் கூடி பேசினாலும், if they join together and உன் conspire குடும்பத்தை against you, கவிழ்க்க பார்த்தாலும், they will try to overturn your நீ family, செய்கிற ஊழியத்தை கவிழ்க்க பார்த்தாலும், overturn your ministry that you are doing. பல பொல்லாத திட்டங்களை வகித்தாலும், Though they have evil plans against you, உன்னிடத்தில் அவர்கள் வந்து விழுவார்கள். but they will come and fall at your feet. கர்த்தர் உன்னை பிரதமராய் மாற்றி God இருப்பார். will make you as a prime உன்னை minister. அதிபதியாய் மாற்றி இருப்பார். He will make you as a governor. கவனித்து பாருங்கள், தாழ விழுந்து வணங்குகிறார்கள். They began to fall down before Joseph and யோசேப்பு worship பழி him. வாங்கவில்லை. But he did not have revenge them. அவன் சதி செய்தவர்களுக்கு இரக்கம் செய்தான். But he showed mercy unto them. சதி செய்தவர்களுக்கு நீ இரக்கம் செய். You have to show mercy to the people who spoil you. தேவ பிள்ளையில உன் சத்துரு தாகமா இருந்தால் தண்ணீரை கொடு. When your enemy is thirsty, give him water. பசியா இருந்தால் ஆகாரம் கொடு. If he is hungry, give him food. ஒரு பிரசங்கியார் இப்படியா சொன்னார், One preacher said like this, அன்பின் கடைசி கட்டம் என்ன? the last love is, அன்பின் கடைசி வெளிப்பாடு என்ன? the climax of that love is மன்னிக்கிறது. forgiveness. மன்னிச்சு தள்ளிடு. Forgive them and leave them away. தேவ பிள்ளையில மன்னிச்சிட்டியா, விட்டுடு. You have forgiven them, leave it. கர்த்தர் பார்த்து The கொள்வார். Lord will look to them. தேவ பிள்ளையில My dear children of God, forgiveness is the last act of love. இதுதான் ஒரு பிரசங்கியார் சொன்னார். one preacher said like this, that forgiveness is the last act of love. இயேசுவை சிலுவையிலே பாருங்கள். We see Jesus on the cross. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். Jesus said, Father, forgive them. மன்னிச்சு விட்டுடு. You forgive them and leave it away. கர்த்தர் உனக்கு பலனை தருவார். The Lord will reward you.
தேவ பிள்ளைகள் அடுத்தடுத்து திரும்ப செய்தார்களானால் even if they do it again and again, கர்த்தர் அவர்களை உட்காரவும் செய்வார். and the Lord will make them to sit down. உட்கார வைப்பார் எங்கேயோ ஒரு இடத்துல. He will make them to sit down in தாழ்த்தி some போடுவார் corner. எங்கேயோ ஒரு He இடத்துல. will humble themselves. நீ உயர்ந்து கொண்டே இருப்பாய். You will always be exalted. கர்த்தர் உன்னோடு கூட The இருக்கிறார். Lord God is with you. இந்த நாளிலே சோர்ந்து போகாதே. In these days, don't be discouraged. யோசேப்பு உயர்த்தப்பட்டார். As Joseph was promoted, சதிமோசம் செய்த சகோதரர்கள் தாழ்த்தப்பட்டார். his own brothers who did evil were brought down. வேத புஸ்தகம் சொல்லுகிறது. Word of God says யாத்திராகமம் 21 in Exodus chapter 21, 14 சொல்லுகிறது. verse 14 ஒருவன் says, பிறருக்கு விரோதமாய் சதிமோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று போட்டால் அவனை என் பலிபீடத்திலிருந்தும் பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது. if a man come up presumptuous upon his neighbor to slay him with guile, thou shalt take him from an altar that he may die. புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. But in the Old Testament it is not like that. உனக்கு சதி செய்கிறவர்களை கர்த்தர் கொலை செய்யுங்கள் என்று சொல்லல. The Lord did not say those who do evil will be murdered. அவர்களை மன்னியும் என்று சொன்னார். God said forgive them. மன்னியும். Forgive them. எவ்வளவு தவறு செய்தார்கள். Whatever evil they commit against you. மன்னிச்சிட்டு விட்டுடு. Forgive and forget. பாட்டுக்கும் வேலையை பார்த்துன்னு இரு. You continue your work. நீ சுறுசுறுப்பாயிரு. You be active. தேவ பிள்ளையிலே உன் வயல் எப்பவுமே செழிப்பாயிருக்கும். Your field will always flourish. உன்னுடைய ஊற்று தண்ணீரை நீ குடித்து கொண்டிருப்பாய். You will drink your own fountain. உன்னுடைய மந்தையின் பலனை நீ அனுபவிப்பாய். You will take from the flock. உன்னுடைய திராட்சை பழங்களை நீ You will அனுபவிப்பாய். take your own fruit from the vineyard. உச்சிதமான கோதுமை உனக்கு வரும். You will get fine wheat. கன்மலையின் தேன் உனக்கு வரும். You will get wine from the world. கர்த்தர் தமது ஜனத்தை ரட்சிப்பார். The Lord is going to save his people. கர்த்தர் தமது ஜனத்தை மீட்பார். The Lord will save his people. கர்த்தர் தமது ஜனத்தை ஆகாரத்தினால் The Lord திருப்தியாக்குவார். will satisfy the people with food. இதுதானே சங்கீதம் 28 கடைசி வார்த்தை This சொல்லுகிறது. is what Psalms 28 says. சங்கீதம் 29 கடைசி வார்த்தை அப்படித்தானே Even சொல்லுகிறது. Psalms 21 says like that. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். The Lord will bless you. சோர்ந்து போகாதே. Don't be discouraged. கவனித்து பாருங்கள். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம். 1 Samuel chapter 22. அங்கே சவுல் என்ன ஒரு முதலாவது அரசன் இருந்தான். There was a first king Saul. அவன் தாவீதின் மேலே எரிஞ்சு விழுந்தவன். He conspired against David. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. He said, do not do, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. don't conspire against the evil people. தேவ பிள்ளைகள் அவங்க பொல்லாதவர்கள். They are evil people. அவங்க எப்பவுமே பொல்லாததை செய்து They தான் will அவங்களுக்கு do பழக்கம். evil always. யாருக்காவது அவங்க தீங்கு செய்யலனா அவங்களுக்கு தூக்கமே வராது. If they don't do evil to others, they will not sleep. ஆனா நீ கர்த்தருடைய பிள்ளை. But you're a child of God. உனக்கு யாருக்காவது நன்மை செய்யலனா உனக்கு தூக்கம் வராது. If you don't do good for others, you will not sleep. முக்கியமா இந்த நாட்கள்ல நன்மை செய்யுங்க. But in these days, do good for the other சபை people. பாகுபாடு இருந்து நன்மை செய்யுங்க. You do good things for all the churches. ஜாதி மொழி மதத்தை கடந்து நன்மை செய்யுங்க. Don't see all the religion caste, but do good things. மனுக்குலத்தாருக்கு நன்மை செய்யுங்க. Do good for the society. கர்த்தர் உங்களை The ஆசீர்வதிப்பார். Lord will bless you. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க காரணம் The reason the Lord has blessed us. யாருக்கும் விளம்பரப்படுத்த நாங்கள் நன்மை செய்யவில்லை. We are not doing good things in order to show நாங்கள் ourselves. செய்கிற நன்மையை Facebookல பார்க்க முடியாது. You cannot see anything in the Facebook, the good things that தேவனுடைய we do. இன்டர்நெட்ல பார்க்க முடியாது. You cannot see it in the internet. பரலோகத்திலே தேவனுடைய ஞாபக புஸ்தகத்துல தான் பார்க்க முடியும். But you can see in the book of remembrance in heaven. நன்மை செய். Do good. நன்மை செய்வதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். You've been called to do good things. அதனால தான் நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறோம். That's why we are being blessed. கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். We have received the grace of God. பூமியில கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போக போகிறது We have brought ஒன்றுமில்லை. nothing in this world. We are not going to take anything from இதைத்தான் this என்னுடைய world. மூத்த போதகர்கள் This is what my pastor says. அநேக தலைமை போதகர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது. All my pastors will say this. எங்க போதகர்கள் பாதத்துல நான் வளர்ந்தேன். I was brought up under the feet of my pastors. அந்த உபதேசங்களை நான் மறக்கவில்லை. I cannot forget the doctrines. நல்லது தான் எங்களுக்கு கற்றுக் They கொடுத்திருக்கிறார்கள். taught us good things. கர்த்தருக்காக அவருடைய மகிமைக்காக உன் சாட்சிக்காக நன்மை செய். Do good things for his glory and for his testimony. அல்லேலூயா. Hallelujah. இந்த சவுல் ராஜா What this Saul king இந்த did, தாவீது ஜெயித்ததை குறித்து எரிச்சல் அடைந்தார். he was jealous because of David. ஜனங்கள் புகழ்ந்ததை குறித்து எரிச்சல் He was அடைந்தார். jealous because all the people are praising David. தன் மகளையும் மனைவியாய் கொடுத்தார். He already gave his daughter as for David. தன்னுடைய மூத்த மகன் யோனாத்தான் அந்த தாவீதுக்கு சிநேகிதனாகவும் இருந்தார்.
Jonathan, his son, was a friend to David. சென்ற வாரத்தில் தாவீது யோனாத்தான் சிநேகத்தை குறித்து நாம் படித்தோம். Last week we saw about the friendship of Jonathan and David. பாருங்கள், எல்லாமே அருமையா இருந்த பொழுதிலும் Everything was going good. தாவீதை கொலை செய்ய சதி திட்டம் பண்ணினார். But he conspired against David to kill him. சிலருக்கு பயம், Some people are afraid. இது போய்டுமா, Will this go away அது from my போய்டுமா. hand? Will this go away from my தேவ house? பிள்ளை, ஏன் அந்த பயத்துல வாழ்ற? Why are you fearing for all those தேவன் things? பயப்படுகிற ஆவியை தராமல் God has not given unto us the spirit of fear, நமக்கு தெளிந்த புத்தி அன்பை எல்லாம் கூட்டி வழங்கி but He இருக்கிறார். has given us spirit of adoption, spirit of fear. இதைத்தானே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது எழுதினார். This is what Paul says to Timothy. நீ ஏன் பயப்படுற? Why are you afraid? உன் கையை விட்டு போய்டுன்னு பயப்படுறியா? Are you afraid it will go away from your உனக்கு hand? இழப்பு வரும்னு பயப்படுறியா? Are you thinking that you will lose குடும்பம் everything? தெருவுக்கு வரும்னு Are you பயப்படுறியா? thinking your family will come to the street? கிடையவே கிடையாது. No, it is not so. சதி செய்றவன் தான் தெருவுக்கு வருவான். Only the people who conspire against you will come சதி to the செய்றவன் street. தான் தாழ்த்தப்பட்டு The போவான். people who conspire do evil will be நீ brought கர்த்தருடைய down. பிள்ளை. But you are a child of God. இயேசு உயிர் தெழுந்தது போல As Jesus rose உன் again, பிரச்சனைகள்ல இருந்து நீ உயிர் தெழுவாய். you're going to rise up from your உன் problems. கஷ்ட காலத்துல இருந்து உயிர் You're தெழுவாய். going to rise up from your hardship. நீ நடப்பாய். You will walk. நீ நிமிருவாய். You will lift up your head. தலை நிமிர்ந்து வாழுவாய். You will lift up your head and live. அதனால தான் சங்கீதம் 3 சொல்லுகிறது, That's why Psalms 3 says, என் தலையை நிமிர்த்துகிறவர் Lord who lifts up my head. அவர் என்னுடைய மகிமை. He is my glory. எஸ், உன் தலையை நிமிர்த்துவார். He's going to lift up your head. இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். The Lord God is with அந்த you. தெய்வத்தின் பாதத்தை இறுக பிடித்துக்கொள். Hold on to the feet of Jesus. விடாதே. Don't leave his அவர் feet. உனக்கு நன்மை செய்வார். He's going to do good இந்த things for சவுல் you. என்ன செய்தான்? What did Saul did? நன்மை செய்த தாவீதுக்கு சதி செய்தான். He began to conspire against David, did சில evil. ஆட்கள் பயத்திலே சதி செய்தாங்கன்னு சொல்லினே இருப்பாங்க. Some people out of fear they will say they did evil for us. தேவ பிள்ளைகளே சொல்லிட்டே இருப்பாங்க. They will be telling every time, every moment. யாரையாவது சஸ்பெக்ட் பண்ணினே இருப்பாங்க. They will always be suspecting ஆனா உண்மையா others. இருக்காது. But it will not be true. உண்மையாய் சதி செய்கிறவர்களும் உண்டு. But there are people to do evil things. சதி செய்யாதவர்கள் மேலே சதி செய்தார்கள் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. There are some people who say who do not do good things. தாவீதுக்கு மந்திர ஆலோசனை தெரியாது. David does not know anything. அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தையும் ஆலயமும் தான் தெரியும். He knows only the house of God and the word of God. தன்னுடைய சொந்த தொழில் ஆடு மேய்க்கிற தொழில் தெரியும். He was a shepherd. He was tending the sheep. தாய் தகப்பனை கனம் பண்ண தெரியும். He knows how to honor his father and mother. தான் சொந்த ஊர் தண்ணியை குடிக்க தெரியும். He knows how to drink his யாருக்கு அவன் country's கெடுதி water. செய்தது கிடையாது. He has not done any evil for அவன் the மேல people. ஒரு அதாவது குற்றம் சாட்டுகிறார்கள். They did false accusation against David. இந்த ராஜா சவுல் சொல்லுகிறார், This Saul says, சதி செய்கிறார் தாவீது எனக்குன்னு. he always says he is doing evil for me. David is doing evil for me. அதனால ஒரு நீதிமானை வேட்டையாட ஆரம்பித்தார். And he began to chase him here and there. அங்க அலைந்தார் அவர். He wandered here and there. காடுகளில் அலைந்தார். He was in the forest. வனாந்தரத்தில் அலைந்தார். He was in the wilderness. குகைகளில் He மறைந்திருந்தார். was in the caves. அந்நிய நாட்டுக்கு ஓடினார். He went to heathen country. ஆனாலும் தாவீது அருமையாய் ராஜ்யாங்கத்துக்கு ஒரு காலத்துல வந்தார். But at time came, he came to the kingdom. ஆனால் சவுலுடைய சாவு பாருங்கள். But see the death of David. ஆமா, அவர்களுக்கு அந்த சவுல் அவனுக்கு தீர்க்கதரிசி மூலமாவும் பதில் கிடைக்கவில்லை. He did not get anything prophecy. தரிசனத்திலும் பதில் கிடைக்கவில்லை. He did not get any answer from the vision. தும்மிம் மூலமாவும் பதில் He did not கிடைக்கவில்லை. get any answer from Urim and Thummim. கடைசில அவன் ஈட்டியை நட்டு அவனே விழுந்து செத்தான். Finally he began to he killed himself with his own spear. தேவ பிள்ளைகளே, அப்படித்தான் அவன் செத்தான். This is how he died. அமலேக்கியனை கூப்பிட்டு எனக்கு உயிர் போகல, என்னை வெட்டி போடு என்று He கேட்டான். called an Amalekite and said, I'm not half dead, just kill me. எந்த அமலேக்கியர்களை உயிரோடு வைத்தானோ அந்த அமலேக்கியர் மூலமா உயிர் எடுக்கிற சம்பவம் The நடந்தது. same Amalekite who he kept alive, that the same Amalekite came and killed him. எந்த பாவத்தை விட்டு வச்சிருக்கிறியோ அதே பாவம் உன்னை தெருவுக்கு கொண்டு வரும். If you continue that sin will bring you to the street. எந்த பாவத்தை தொடர்ந்து செய்கிறியோ அதே பாவம் உனக்கு வெட்கத்தை உடுத்தும். If you continue
that sin, surely you will be ashamed. பாவத்தின் சம்பளம் மரணம். The wages of sin is death. தேவ பிள்ளைகளே, பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். Repent from your sins. தேவனுக்கு பயந்து வாழுங்கள். Fear God. யாருக்கும் சதி செய்யாதிருங்கள். Don't do evil and conspiracy against others. தாவீதுக்கு விரோதமாய் சதி செய்தார்கள். They conspired against David. ஆனால் சவுல் தான் கொடூரமாய் But செத்தான். only Saul died. தாவீது ராஜ்யாங்கத்தை 40 வருஷம் முடித்துவிட்டு அருமையாய் கர்த்தருக்குள் But David நித்திரையடைந்தார். ruled 40 years and he died peacefully. ஒரு நீதிமானுடைய முடிவு பாருங்கள். This is the end of a righteous man. வானாலெல்லாம் துன்மார்க்க வேலை செய்தவனுடைய முடிவை See the பாருங்கள். end of the man who did evil throughout his life. இதுதான் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் இருக்கிற This is the வித்தியாசம். difference between a righteous man and an evil man. கர்த்தருக்கு பயந்து வாழு. Fear God. அதே ஞானத்தின் வாழ்க்கை. That is wisdom. சங்கீதம் 10ஆம் சங்கீதம் Proverbs 10. வசனம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. Sorry. Psalms 10. சங்கீதம் 10ஆம் சங்கீதம். Psalms 10 verse 2. துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களிலே அவர்களே அகப்படுவார்கள். The wicked in his pride doth persecute the poor. Let them be taken in the devices as they have imagined. அவர்கள் நினைத்த சதி மோசங்களிலே அவர்களே அகப்படுவார்கள். They themselves will be taken in the devices which they imagined. இந்த சதி செய்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு வாக்கு உண்டு. There is a promise for the people who devise evil things. பாருங்கள், அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். Whatever they have devised evil, they will fall into it. அப்படின்னா அர்த்தம் நீதிமான்கள் அகப்பட மாட்டார்கள். It means the righteous people will not fall into the device. கர்த்தருக்கு பயப்படுறவங்க அகப்பட மாட்டாங்க. The people who fear God will not fall in the evil device. எவன் சதி செய்கிறானோ The man who does this evil அவனே device, அகப்பட்டுக் கொள்ளுவான். he himself will be caught in that evil அவனே அகப்பட்டுக் device. கொள்ளுவான். He will be caught in that evil நீ device. சோர்ந்து போகாதே, நீ Don't- பயப்படாதே. Don't be discouraged. Don't fear. சதி செய்யறவன் அவனே அகப்பட்டுக்குவான். The people who conspire, they themselves will fall into that நான் அதை என் conspiracy. 35 வருஷம் ஊழியத்தில் பார்த்திருக்கிறேன். In my 35 years of ministry, I have seen it. சதி செய்தவர்கள் எல்லாம் அவர்களே அகப்பட்டு The இருக்கிறார்கள். people who conspired against me, இந்த they themselves பட்டணத்தில் caught themselves. இந்த பட்டணத்தில் பிறந்து வளர்ந்தேன். In this city, I was born and brought up. கர்த்தர் எனக்கு 18 வயசுல அழைப்பு கொடுத்தார். The Lord called me when I was 18 years old. எங்களுக்கு சபை நடத்த தெரியாது. We do not know how to run the church. சத்திய வேதமும் தெரியாது. We do not know about the word of God. எங்களுக்கு நிர்வாகம் நடத்த தெரியாது. We cannot do anything. நான் சாதாரணமா பிஎஸ்சி படிச்சு கொண்டிருந்தேன். I was studying BSc. கர்த்தர் என்னை அழைத்தார். The Lord God called me. அந்த படிப்பின் கடைசி செமஸ்டர் கடைசி எக்ஸாம் செய்யும் பொழுது When I did my last exam, மறுநாளிலே என் போதகர் என் தலைமையில கையை வச்சு என்ன பாஸ்டர் அபிஷேகித்தார். next day my pastor anointed me and as a pastor. 9 பேரை கொண்டு இந்த ஆலயத்தை I தொடங்கினோம். started this church with 9 young இன்னொரு people. சபையை உடைச்சின்னு வந்து நாங்க சபையை தொடங்கல. I did not separate and divide other churches. 9 வாலிபர்களை வைத்து தொடங்கினோம். I pioneered this church with 9 young people. கர்த்தராகிய தேவன் வளரச் செய்தார். And the Lord God gave the growth in this எந்த church. திருச்சபைக்கு நான் சதி மோசங்கள் செய்ததில்லை. I did not devise evil against any other churches. எந்த ஊழியனுக்கும் சதி மோசம் I செய்ததில்லை. have not devised evil against any other மன pastor. தைரியமாய் பேச முடியும். With the strength and courage I can say. தேவ பிள்ளை, அதனால தான் கல்வாரி அசெம்பிளி ஆஃப் காட் சபை கர்த்தர் That's ஆசீர்வதிக்கிறார். why Calvary Assemblies of God, the Lord has been blessed it. எல்லையை கடந்து பல இடங்களில் இந்த ஊழியம் It பரவுகிறது. has been enlarged காரணம் யாருக்கும் சதி செய்தது கிடையாது. because I have not done evil thing for others. சதியினாலே நாம் தாம் அகப்பட்டு கொள்ளுவோம். We will fall in our own device. நன்மை செய்கிறதுனால நாம் தாம் உயர்த்தப்படுவோம். Doing good things, we will be exalted and பரலோகத்தின் promoted. தேவன் பார்த்து கொண்டு The இருக்கிறார். Lord God is watching. கர்த்தர் உன்னை The ஆசீர்வதிப்பாராக. Lord is going to bless you. 35 வருஷமா எத்தனையோ பேர் சதி செய்தார்கள். 35 years, so many conspired இந்த சபை against me. கட்டக்கூடாது, That we should not build this இந்த church. சபை உயரக்கூடாது, This church should not be lifted up. இங்க ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வரக்கூடாது. Thousands of people should not come here. நான் கோலார் தங்கவேலை விட்டே வெளியே ஓடினோம். I have to go outside of Kolar district. எங்கேயாவது ஓடி போக வேண்டும் I என்று, have to run away from this church. என் குடும்பமாய் ஓடி போக வேண்டும் As என்று a family, யார் யாரோ everyone should சதி go away. திட்டம் செய்தார்கள். So many people planned evil. ஆனால் நாங்கள் நிற்கிறோம், But we are standing here. நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். We are lifting up our head and we are கர்த்தர் standing. எங்களோடு இருக்கிறார். The Lord God is with அதே us. தேவன் உங்களோடு That இருக்கிறார். same God is with you. மனுஷர்கள் சதி மோசங்கள் செய்யும் பொழுது Man are doing evil devices against you. ஓடி விடாதே, Don't go away. பயப்படாதே, Don't fear. நின்னு நிருபி.
stand and prove நீ yourself. கர்த்தருடைய தாசன் என்பதை, You are a servant of God. நீ கர்த்தருடைய பிள்ளை என்பதை, You are a child of God. தேவ பிள்ளைகளே, My dear children of God. சதி மோசம் செய்த துன்மார்க்கர்கள் The people who devise evil things, சதி மோசங்கள்ல அவர்களே அகப்படுவார்களா? they will be caught in their own device. தானியேல் கதை படித்திருக்கிறீர்கள் அல்லவா? You have read about the story of Daniel? மொர்தெகாய் கதை. You have learned about the அநேக story of கதைகளை Mordecai. வேதத்திலே நாம் Many சத்தியத்தை stories we பார்க்கலாம். see in the word of God. சதி மோசம் செய்தவர்கள் தான் அகப்பட்டார்கள். The people who do devise, they were caught in their own device. அல்லேலூயா. Hallelujah. ஆபேலுக்கு சதி மோசம் பண்ணினார் காயின். Cain did evil to Abel. யார் அகப்பட்டு கொண்டது? Who was caught in the same device? கவனிச்சு பாருங்கள், தேவன் காயினே என்று கேட்டார். He said, Cain, சதி மோசம் செய்தவர்கள் அகப்பட்டுக் கொள்வார்கள். they will be caught by God. நீதிமான்கள் உயர்த்தப்படுவார்கள். But the people who are righteous will நீ be கண்ணீர் விட்டு exalted. கொண்டிருக்கிறாய். You're weeping right now. உனக்கு விரோதமாய் யாரோ சதி மோசம் பண்ணுகிறார். Some people have devised evil against your உன் family. பெண்களுக்கு விரோதமாய், They've done something for உன் your ஆண் பிள்ளைகளுக்கு daughters. விரோதமாய், They've done something for your sons. உன் புருஷனுக்கு விரோதமாய், Against your husband. உன் மனைவிக்கு விரோதமாய், Against your wife. உன் வீட்டுக்கு விரோதமாய், Against your family. உன் வேலைக்கு விரோதமாய் Against your job. யாரோ சதி மோசம் பண்ணுகிறார்கள். Someone has devised evil against it. சதி மோசம் பண்ணுகிறவர்களே அகப்பட்டுக் கொள்வார்கள். The people who have devised will fall into their own mischief. நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். You will be promoted. நீங்கள் ஆசீர்வதிப்பீர்கள். You will be blessed. பாஸ்டர் ஆல்வின் ஜோசப் உடைய பாடல் ஒன்றை கேட்டுக்கொண்டிருந்தேன். I was listening to a song of Alvin Joseph. என் நீதியின் வெளிச்சம் நீர்தானே என்ற பாடல். He said, you are my just judge. நீர் என்னுடைய நீதியின் தேவன். You are a God of judgment. தேவ பிள்ளைகள், அந்த அருமையான பாடலை கேளுங்கள். You listen to that song, Alvin Joseph வேலை song. ஸ்தலத்திலே அவருக்கு விரோதமா யாரோ என்ன தப்பு பண்றாங்க. Someone has devised evil against a man in ஒரு his job. குடும்பத்தை கடைசில ரொம்ப ரொம்ப குறைவான நிலைமைக்கு கொண்டு வந்து They brought விடுகிறார்கள். that family down to nothing. தேவ பிள்ளைகளை கடைசில சதி செய்தவர்களே அகப்பட்டுக் கொள்கிறார். But the people who did evil were caught. அந்த பாடலை நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம். You can watch that song in YouTube. சதி செய்தவர்கள் தலையில அடிச்சு அழுவார்கள். The people who devise evil, they will just cry before God. ஆனால் நீதியாய் வாழ்ந்த குடும்பம் But the people who live a righteous மீண்டுமா life உயர்த்தப்படுகிறதை once பார்க்கிறோம். again will be promoted. என் நீதியின் வெளிச்சம் நீர்தானே. Lord, you are the light. கர்த்தர் உனக்கு வெளிச்சத்தை கொடுப்பார். Lord is going to give you light. துன்மார்க்கனுக்கு இருளை கொடுப்பார். He is going to give darkness for the evil man. யாராவது உனக்கு சதி செய்து இருக்கிறார்களா? Anyone done any evil things for you? ஒன்றும் பண்ணாதே. Don't be ஜெபம் பண்ணு. silent. Just pray unto God. தானியேலை போல, Like David. இயேசுவை போல, Like Jesus. மொர்தெகாயை போல, Like Mordecai. பவுலை போல Like Paul. நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். You will surely be நீ blessed. உயர்த்தப்படுவாய். You will be promoted. சந்தோஷமா இருங்கள். Be happy. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் உங்களோடு The இருக்கிறார். Lord God will be with கண்களை you. மூடி ஜெபிக்கலாமா? Let us close our eyes and உன் pray. கண்ணீரை துடைக்கிற நாள் இந்த நாள். This is the day Lord is going to wipe away your tears. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, Gracious, loving Heavenly Father. தொலைக்காட்சி மூலமாய் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். Bless all the people who are watching this television. ஆண்டவரே கர்த்தா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Bless each and every one of them. பிள்ளைகளின் கண்ணீரை துடையும் சாமி. Lord, wipe away the tears of your children. இதோ தீயை இறைக்கிற மனுஷர் நடுவில் என் ஆத்துமா குடியிருக்கிறது. Lord, I'm in the midst of the people who cast fire upon me. தண்ணீரையும் தீயும் கடந்து வந்தோம். Lord, we have crossed fire and water. இதல்லவா தாவீதின் அழுகை சுவாமி. This is what David cried, Lord. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளின் அழுகை அதுதான் ஆண்டவரே. Lord, this is the cry of your people. உன் பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். You're going to do good things for your உன் people, பிள்ளைகளை Lord. நீர் ஆசீர்வதியும். Bless your people, Lord. இவர்களுக்கு விரோதமாய் யாரெல்லாம் சதி Those செய்கிறார்களோ who are doing evil plans against them, அவர்களெல்லாம் விழுந்து போகட்டும். let them fall for your அவர்களெல்லாம் sake. தாழ்த்தப்படட்டும். Let them be brought down. ஆண்டவரே கர்த்தா, உன் பிள்ளைகள் உயர்த்தப்படட்டும். Let your children be promoted and நீதி exalted. செய்கிறவர்கள் தலை நிமிர்த்தப்படட்டும். Let the head of the people who do justice be lifted up. கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீர். Lord God, bless them. ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. Be gracious unto each one of இந்த them. ஞாயிற்றுக்கிழமையில ஒவ்வொரு குடும்பங்கள் மேல உம்முடைய தயவு On பொழியப்படட்டும். this Sunday, let your grace be upon all the family. பிள்ளைகளின் கண்ணீரை துடையும் Wipe சாமி. away all the tears, Lord. சம்பாத்தியம் குறைவுபட்ட குடும்பங்களுக்கெல்லாம் கர்த்தாவே நன்மை செய்யும். Lord, do good to the people who have lost all their salaries, Lord. ஆண்டவரே கர்த்தாவே, ஜனங்களை ஆசீர்வதியும் சாமி. Bless your children. என் பட்டணத்து ஜனங்களை ஆசீர்வதியும். Bless the people in this city, என் Lord. மாநிலம் கர்நாடகாவை ஆசீர்வதியும். Bless Karnataka என் state, Lord. தேசம் இந்தியாவை ஆசீர்வதியும். Bless our country, India, Lord. ஒவ்வொரு இந்திய குடிமக்களையும் ஆசீர்வதியும் Bless சாமி. every citizen in எங்களை India, Lord. மீண்டும் எழுப்பும் சாமி. Raise up us once again, Lord. சுவிசேஷம் பரவட்டும். Let this gospel be spread. ஒவ்வொரு கிராமங்களிலும் உம்முடைய ஆலயம் ஸ்தாபிக்கப்படட்டும். Let many churches be established in different villages. இயேசுவின் சுவிசேஷம் வல்லமையாய் Let புறப்படட்டும். gospel of Christ be
go powerfully. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, In the name of Jesus. we கண்ணீரை துடைப்பீராக, pray. Wipe away the tears. ஆசீர்வதிப்பீராக. Bless them, Lord. ஆமென். Amen. ஆமென். Amen. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் கர்த்தர் வருமள உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.